ஹாய், வெல்கம் டு லிவித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ஒரு புதுவிதமான காலை உணவு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம சில பொருட்களை வறுக்க போகிறோம். கருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதோட கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். காரத்திற்கு மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். இந்த பொடியை நம்ம இந்த டிஃபனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வறுத்துட்டோம். ஆறுன உடனே இதை மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் தின் அவல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிடலாம். தண்ணியெல்லாம் இருத்திட்டு இதில் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஃபன் புளி அவல், அதனால் புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் இதில் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது புளி தண்ணியிலேயே இந்த அவல் நல்லா ஊறணும். இப்போது தாளிப்புக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு காலை டிஃபன். நம்ம மாலை நேரத்துலேயே டின்னராக இதை செய்யலாம். கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு தாளிச்சிடலாம். இந்த புளி அவளுக்கு வேர்க்கடலை தாளித்து கொட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிடலாம். வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியில் ஊற வச்சிருந்த அந்த அவல் இப்போ கடாயில் சேர்த்துடலாம். நல்லா புளிப்பு சுவையோடு இருக்கும் இந்த புளி அவல். சாப்பிட்றதுக்கு புளியோதரை மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த பவுடரை சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு நிமிஷத்தில் இந்த புளி அவல் உப்புமா தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். இது புளிப்பு சுவையோடும் நல்லா காரத்தோடும் நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.